ம். என்னோட ஃபேவரட் சட்னி. செம்மையா இருக்கு. ம். ம். நல்லா இருக்கா? ம். 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 பசியில சாப்பிடுற ஃபன்னே வேறல்ல? ம். ஆமா சார். மா ம். என்ன? பசி வயித்த கில்லுதுமா. நான் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடவா? ஏண்டி நான் வயித்தெரிச்சல்ல நின்னுகிட்டு இருக்கேன், உனக்கு சோறு கேக்குதா? ஒரு ராத்திரி பட்னியா இருந்தா ஒண்ணு செத்துற மாட்டேன். ஒழுங்கா இங்கேயே இரு. உள்ள உங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நான் இங்க பட்னியா இருக்கணுமா? என்னடி முணுமுணுக்குற? ஒன்னும் இல்லம்மா. என்ன சார், நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா? ம். ஆமா. இப்பதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. நான் கூட இன்னைக்கு நைட் ஃபுல்லா பசியில அவஸ்தைப்பட போறோமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை. எப்படியோ அஞ்சலி மூலியமா சாப்பாடு மேல வந்துருச்சு. நாமளும் திருப்தியா சாப்பிட்டோம். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிம்மதியா தூங்குவேன். ம். சுடர். இந்த பில்லோவை நீ வச்சுக்கோ. எடுத்துக்கோ. ம். குட் நைட். குட் நைட் சார். கனவா? நான் கூட டாக்டர் சார் ரூம்ல இருக்கிறதால நிஜம்தானோ நினைச்சு பயந்துட்டேன். ஏன் இப்பெல்லாம் எனக்கு டாக்டர் சார் கூட சேர்ந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவா வருது? அவரும் நேர்ல இருக்கும்போது ரொம்ப நல்லவரா இருக்காரு, ஆனா கனவுல மட்டும் பல சில்மிஷம் பண்றாரு. ஷோ கடவுளே. ஏய் செல்வி, இந்நேரம் எழில் தூங்கிருப்பாருல்ல? எனக்கு எப்படிமா தெரியும்? தூங்குனாலும் தூங்கிருப்பாரு. இல்லன்னா இல்லனா சுடரோட பேசிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்ல வந்தம்மா. மா, எதுக்கு நமக்கு இவ்ளோ சந்தேகம்? ரூம்ல என்னதான் நடக்குதுன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. எப்படிடி? அந்த ரூமோட கதவுல காதை வச்சு கேட்டா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெளிவா கேட்கும்ல. அதான் வாங்க. ஆ, சரி, வா. வா. மா, இந்த ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம இப்ப கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே மெதுவா இந்த கதவுல காதை வச்சு கேளுங்க. என்ன செல்வி, என்ன பேசிக்கிற சத்தமே கேட்க மாட்டேங்குது? மா, ராத்திரி நேரம் கதவு வர திறக்க முடியாத மாதிரி லாக் ஆயிருக்கு. அவங்க என்ன இப்ப பேசிக்கிட்டா இருப்பாங்க? ஏய், என்னடி சொல்ற? இல்லம்மா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். முதல்ல உன்னை கொல்ற பாரு. உன் பேச்சு ராங்கா இருக்கு. ஒழுங்கா காதை வை. ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே எனக்கு சொல்லு. சரிங்கம்மா.
வாங்குனா அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். நீ தானே இந்த ஐடியாவை கொடுத்த. ஒழுங்கு மரியாதையா காதை வச்சு கேளு. நான் ஐடியா கொடுத்ததும் போதும், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதும் போதும். காதை வச்சு கேளு. ம். தீபா தீபா தீப்- ஹே தீபா 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 என்ன மேடம் பேய் மாதிரி கத்துறீங்க? ஹே தீபா, மணி 11 கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு என்னடி தூக்கம்? பேய் மேடம், உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன உங்களை மாதிரி பேயா? உயிர் உள்ள மனுஷி மேடம். எனக்கு சாப்பிட்டதும் 9 மணிக்கெல்லாம் டான்னு தூக்கம் வந்துரும். சும்மா எந்த வேலையும் செய்யாம 3 வேலையும் நல்லா கொட்டிக்கிட்டு இருந்தா இப்படிதான் தூக்கம் வரும். ம், சரி அதெல்லாம் விடு. நீ இப்ப எனக்கு உடனே ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். என் கூட கிளம்பி வா. என்ன விளையாடுறீங்களா? நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி ஹெல்ப் பண்ண வெளியே வாங்குறீங்க. இந்த டைம்ல என்ன ஹெல்ப் வேண்டி இருக்கு? ஏய், அந்த சுடர் இருக்கால, ஆமா, அவளும் எழிலும் ஒரே ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க இருக்கிற ரூமோட டோர் லாக் ஆயிடுச்சு. அவர் வேற அந்த ரூம்ல வெறும் டவல் பனியனோட இருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? எழில் சார் எதுக்கு சுடர் ரூமுக்கு டவல் பனியனோட போனாரு? ஏய், உன்னை கொன்ற வேண்டி. அவர் ஒன்னும் சுடரோட ரூமுக்கு போகல. அவர் குளிக்கிறதுக்காக குழந்தைங்க ரூமுக்கு தான் போயிருக்காரு. ஓ, இந்த சுடர் ஏற்கனவே உள்ள இருந்திருக்கா. எதிர்பாராத விதமா அந்த ரூமோட டோர் லாக் ஆயிடுச்சு. ராமையா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் திறக்கவே முடியல. இப்போ நீ வந்துதான் அந்த டோரை ஓபன் பண்ணணும். வா போலாம். என்னது? நான் வந்து ஓபன் பண்ணுமா? மேடம், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த வீட்ல இருக்கிறவங்களாலே டோரை ஓபன் பண்ண முடியலையா? என்னால மட்டும் எப்படி முடியும்? தீபா, அந்த டோர் ஓபன் பண்றது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. அவரோட ரூமோட டோர் கீயும் குழந்தைங்க ரூமோட டோர் கீயும் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். அதனால அவர் ரூமோட கீய வச்சு குழந்தைங்க ரூம ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். இது நான் மனோஹரி கிட்ட சொன்னா கூட அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. என் குரலை கேக்குற ஒரே ஆள் நீதான். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா. மேடம், நீங்க சொல்ற எல்லாமே புரியுது. ஆனா இந்த நேரத்துக்கு நான் பாட்டுக்கு அந்த வீட்டுக்கு போய் எழில் சார் ரூம் கீய வச்சு குழந்தைங்க ரூம திறக்கலான்னு நான் சொன்னேனா என்னன்னு நினைப்பாங்க? என் மேல உங்களுக்கு சந்தேகம் வராது? அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீ கீ மேக்கர் மாதிரி அந்த வீட்டு பக்கமா கூவிக்கிட்டே போனேன்னு வை. மனோஹரி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவா. நீயும் கீ மேக்கர் மாதிரியே நடிச்சு அந்த ரூம் லாக்க ஓபன் பண்ணிடலாம். ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதை எக்ஸிகியூட்டிவ் பண்றதுக்கு என் பாடியில எனர்ஜி இல்லப்பா. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு தூக்கமா வருது. எனக்கு கொஞ்சம் தூங்க விடுங்க. பேய் மேடம், ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஏய், உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையா? நான் ஏற்கனவே அந்த சுடர் சொன்ன கதையெல்லாம் கேட்டு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இப்ப என்னடான்னா 2 பேரும் ஒரே ரூம்ல வேற மாட்டிட்டு இருக்காங்க. அவ கனவுல நடந்ததா சொன்ன விஷயம் எல்லாம் நிஜத்துல நடந்துருமோன்னு ஒரே பதட்டமா இருக்கு தீபா. இப்ப என் கூட வர போறியா இல்லையா நீ? நான் வரேன் மேடம். ஆனா இந்த டைம்ல முடியாது. பொழுது விடியட்டும், அதுக்கப்புறம் நானே வந்து ஓபன் பண்ணி விடுறேன். இப்ப என்ன தூங்க விடுங்க. ஏய் தீபா, என்னால அவ்வளோ நேரம்லாம் பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே வா, இல்லன்னு வச்சுக்கோ. பேய் மேடம், நீங்க என்னதான் மிரட்டி உருட்டினாலும் என்ன 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. நான் ஆல்ரெடி அவுட் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விட்டீங்கன்னா எதுவா இருந்தாலும் என்னால பண்ண முடியும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். தீபா, தீபா, தீபா.
தீபா ஏய் தீபா 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 மேடம் உங்க அலாரத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. எழுந்திரிச்சிட்டேன். நீ சொன்ன மாதிரியே இப்ப பொழுது விடிய போகுது. மணி பார்த்தல 5 ஆயிடுச்சு. வாடி என் கூட. மேடம் இன்னும் 1 மணி நேரம் மேடம் ப்ளீஸ். ஏய் இதுக்கு மேல ஏதாச்சும் காரணம் சொன்ன உன்னை இங்கேயே கொன்னு என்ன மாதிரி பேயா மாத்திடுவேன். ஒழுங்கா வாடி. உங்ககிட்ட மனுஷியா இருந்து கஷ்டப்படுறதை விட பேயா மாறிடலாம். போங்க போங்க நான் இங்க இருக்கேன். போங்க. இப்படி தூக்கத்துக்கு எடுக்கிறாளே. பூட்ட திறக்கிறது, லாக்கர் திறக்கிறது. பூட்ட திறக்கிறது, லாக்கர் திறக்கிறது. பூட்ட திறக்கிறது, லாக்கர் திறக்கிறது. பூட்ட திறக்கிறது, லாக்கர் திறக்கிறது. சுத்தமா கூவு. பூட்ட திறக்கிறது, லாக்கர் திறக்கிறது. 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 ஹலோ லாக்கர். நீங்க கீ மேக்கரா? கீ மேக்கர்னா இந்த பூட்ட திறக்கிறது, லாக்கர் திறக்கிறவங்க தானே? அதேதான். அப்ப நான் கீ மேக்கர் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னும் பொழுதே வெடியில அதுக்குள்ள எப்படி சவுண்ட் கொடுத்துட்டு போற? இங்க பாருமா, எனக்கு இந்த ராத்திரி பகல்லாம் கிடையாது. எப்பவுமே டியூட்டில தான் இருப்பேன். இப்ப கூட பக்கத்து தெருவுல ஏதோ சாவி எங்கேயோ வச்சுட்டாங்களாம், பூட்டு திறக்க முடியலன்னு சொன்னாங்க. அதான் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு ஆந்த வேலை ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே போனேன். அப்படியே போயிட்டே இருந்தேன். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அத முதல்ல சொல்லுங்க. ரூம் டோரோட லாக்க திறப்பியா நீ? நான் பேங்க் லாக்கரே திறப்பேன். நீங்க விஷயத்த சொல்லுங்கம்மா. எங்க வீட்ல இருக்கிற ஒரு ரூமோட டோர் லாக் ஆயிடுச்சு. ஓ, அத ஓபன் பண்ணனும். கொஞ்சம் வந்து ஓபன் பண்ணி தாயே. சப்ப மேட்ரு தான். ஏய் என்னடி யோசிச்சிட்டு இருக்க? சரின்னு சொல்லி உள்ள போ. ஒரு 5000 ரூபாய் செலவாகும். பரவாயில்லையா? 5000 ரூபாவா? ஆமாங்க, ஆன் டைம்ல வேலை பாக்குறேன்ல, அதனால அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். சரினா சொல்லுங்க, இல்ல போயிட்டே இருக்கேன். வா வா வா, நீ கேட்ட மாதிரியே தரேன். வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி விடு. வா வா. ஏய் எங்க ஓடுற? வந்த இடத்துல 5000 ரூபாய் ஆட்டிய போட்டல. பேய் மேடம், நீங்க ஹெல்ப்னு கூப்பிட்ட உடனே வந்தல்ல, உங்க வேலை நடக்குதான்னு மட்டும் பாருங்க. சும்மா இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீ வீட்டுக்கு வா, உன்னை வெச்சுக்கிறேன். ஆண்டி, கீ மேக்கர் கிடைச்சிட்டாங்க. பரவாயில்லையே மனோகரி, எப்படியோ வர வச்சிட்டியே. நீ கரெக்டா டோர் லாக் எல்லாம் திறப்பியாமா? என் கைப்பட்டா எப்பேற்பட்ட லாக்கும் ஈஸியா திறந்துருமா. நீங்க டோரை மட்டும் காட்டுங்க. அந்த டோர் மேல் ரூம்ல தான் இருக்கு. ஆமா. நீங்க மேல வாங்க. 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 சீக்கிரமா போ. வாங்க. ஏய் தள்ளுடி. வாங்க வாங்க. இதோ இந்த டோர் தான் திறக்கணும். இந்த டோர் தானா? ஆ. ஏய் தீபா, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எழிலோட ரூம் கீ இந்த டோரோட லாக்கும் மேட்ச் ஆகும்னு. சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஏமா ஆ? இப்ப யாருகிட்ட பேசிட்டு இருந்த நீ? அது என்னோட மனசாட்சி.
மனசாட்சியா? ஆமாமா, நான் என்ன பண்றதா இருந்தாலும் இத கேட்டு பண்றதில்ல, இத கேட்டுதான் பண்ணுவேன். ஓ, என் மனசாட்சிய கேட்டுதான் பண்ணுவேன். ஆ. இப்ப இந்த டோரை ஓபன் பண்ணனா நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆம், எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா? ஏய் செல்வி, அம்மா. அவங்களுக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. குட். சரிங்கம்மா. ம். ம், ம், ஏய் தீபா, ம். ஆ. இன்னும் ஜூஸ் வரல? சரி இதோ வந்துட்டேம்மா. ஜூஸ். அப்பா. இந்தாங்க. மேங்கோ ஜூஸா? இந்த ஆப்பிள் ஜூஸ் இல்லையா? ம். பரவாயில்ல, மேங்கோ ஜூஸே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ம். கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஆ. அஹ், ம். 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 பர்மா தேக்கு போல இருக்கே. ம். ம். என்னம்மா ஆ, காலையில குளிச்சுட்டு பவுடர் அடிக்காம வந்துட்டியா? பூட்டு திறக்கணுமா இல்ல எப்படி? ஆ, திறக்கணும் திறக்கணும் திறக்கணும். ஆ. என் டெக்னிக்லாம் புது டெக்னிக். ஆ, ம். ம். சீக்கிரம் திறந்துடணும். கடவுளே, நீ தான் துணையா இருக்கணும். ம். ம்ஹும். ம். போ. வாங்க. ம். அப்பா கடவுளே, விட்டா சூடம் ஏத்தி தேங்காய் பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவா போல இருக்கே. இனிமே எல்லாம் அவன் செயல். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு பர்கர் வாங்கிட்டு வாங்களேன். ஆ, பர்கரா? ராமே, என்ன போய் வாங்கிட்டு வாங்க. ஆ, 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 சரிங்கம்மா. ஆ, அம்மா அம்மா அம்மா, கீ மேக்கரு இந்தம்மா பர்கரு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. ஆ, செல்வி இந்தா, அதுட்ட நீயே கொடு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாச்சு, இதை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொண்டா கொண்டா பர்கரை வந்து ஊட்டி விடு. என்னம்மா என்ன பண்ண இந்தாங்க. போகுதுன்னு தெரியலையே. இந்தாங்க. ம். ஆ. ம். ஆ, ஓ, ஆ, எங்க போனீங்க? வா. ம். 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 அம்மா. கொன்றுவேன். நிச்சரா. என்ன பண்ற இவன்? என்னம்மா, ஐயையோ சோடா, கிளாஸு,
எலுமிச்சப்பழம் ஆ, என்ன இது தெரியலையேம்மா.